வீடியோ பார்த்துட்டு வரதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேட் தான் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நீங்கள் விரும்பும் நபரிடம் நீங்கள் எதை சொன்னாலும் அவர்கள் என்று கூறினார்கள் என்றால் அவர்கள் அதற்கு விருப்பமில்லாமல் கூறுகிறார்கள் என்று அர்த்தம். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒருத்தங்களை காதலிக்கிறீங்க, அவங்களும் உங்களை விரும்புகிறாங்க. ரிலேஷன்ஷிப் ஒரு மெயின்டைன் ஆகி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க. அவங்க நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் முன்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு சில மாதங்கள், ஒரு சில வாரங்கள், ஒரு சில வருடங்கள் வரைக்கும் இதே மாதிரி நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஊன் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை இதை பண்ணாத, இப்படி பண்ண, அப்படி பண்ணி எதுவுமே சொல்லாமல் ஊன் மட்டும் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் ஊன் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்கள் கூட இருக்கிறதுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கவும் மனம் இல்லாமல் தான் சொல்கிறாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் சொல்லும் போது சரியா தப்பா அப்படின்ற ஒரு சில விளக்கங்கள் இருக்கும்போது தான் அது சரியா இருக்கும், இல்லைன்னா தப்பா தான் இருக்கும். யார் ஒருவர் உங்களை அதிகப்படியாக விரும்புகிறார்களோ அவர்களுடன் பேசும் பொழுது அவர் உடனே உங்களுடன் பேசுவார்கள். மெசேஜ், ஃபோன் கால் எதுனாலும் சரி. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற போது, உங்களை ஒருத்தங்க விரும்புகிறாங்கன்ற போது, அவங்க உங்க கூட பேச வராங்க அப்படின்ற போது, நீங்கள் பேசுனீங்கன்ற போது ஒருத்தங்க உங்க கூட உடனே வந்து பேசுவாங்க. ஐ மீன் பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தங்க கிட்ட அன்பும் காதலும் உங்களை மேலே அதிகமாக இருக்கோ அவங்க கூட பேசும்போது தான் இவங்களும் ஆர்வமாக இருப்பாங்க, இவங்களும் பேச ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம் இல்லைன்ற போது நீங்கள் பேசினாலும் சரி, அவங்க பேசினாலும் சரி, அவாய்ட் தான் பண்ணுவாங்களே தவிர தேடி வர மாட்டாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் என்ன பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. அவாய்ட் பண்ணுறாங்களான்னா கண்டிப்பாக சம் ப்ராப்ளம் இருக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு தனிமையாக்கப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை விட்டு சென்ற நபரின் ஞாபகம் தான் அதிகம் வரும். நிறைய பேர் மைண்ட் செட் பொறுத்தவரைக்கும் இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் ஒருத்தங்களை உண்மையாக விரும்பினேன், அவங்க என்னை விட்டு போயிட்டாங்கன்றதை இன்ன வரைக்கும் எங்களை மறக்க முடியலன்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான், உங்கள் லைஃப்பில் நீங்கள் அவங்கள மறக்க முடியாமல் இல்லை, நீங்கள் மறக்க ட்ரை பண்ணாமல் இருக்கீங்கன்றதான் அர்த்தம். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு தனிமையாக்கப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ஞாபகம் வரதான் செய்யும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தனிமையாக இருக்கிறத விட்டுவிட்டு மற்றவங்க கூட ஜாலியாக பேசி பழக ஆரம்பிங்க. கண்டிப்பாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னாலும் யாரை வேணாலும் மறந்து வெளியே வர முடியும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதை பண்ணாத வரைக்கும் கண்டிப்பாக அவங்களுடைய மறக்க முடியாது, ஞாபகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒருவரை பற்றி அதிகம் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்களும் அவர்களே அப்படி இருக்கலாம் உங்களை போல். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்களை விரும்புகிறீங்க, அவங்களும் உங்களை விரும்புகிறாங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைனால நீங்கள் பேசாமல் இருந்தாலும், இல்லை நீங்கள் பிரேக்கப் பண்ணிட்டு பேசாமல் இருந்தாலும், இல்லை உங்கள் லைஃப்பை விட்டு போயிட்டாங்கன்ற போது பேசாமல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதிகமான ஞாபகம் வருதுன்ற போது அவங்களுக்கும் ஞாபகம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 100% சொல்ல முடியாது, 98%, 97% வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நீங்கள் அவங்கள பற்றி பேசும்போதும் அவங்களும் உங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் இதை ஷூராக சொல்ல முடியாது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு முக்கியமான ஒரு கருத்தை இது இருக்க தான் செய்யுது. உலகில் உள்ள 17% ஆண்களும் பெண்களும் அவருடைய வாழ்க்கையில் அவளின் காமத்தை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமே காதல் என்ற பெயரில் பொய்யாக காதலிக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய 17% மக்கள், ஆண்களும் பெண்களும் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அவங்க ரிலேஷன்ஷிப்பில் காதல்ன்ற ஒரு விஷயத்தை தவிர காமத்துக்காக மட்டுமே காதலிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அதாவது காதல்ன்ற பேர் கிடையாது, காமத்துக்காக மட்டுமே காதல்ன்ற ஒரு விஷயம் வரது இப்போ 17% ஆண்கள் பெண்கள் இருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா அது கூடிக்கிட்டே தான் இருக்கும் போல. அந்த அளவுக்கு அதிகப்படிய நபர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழதான் செய்றாங்க. ஸோ உங்கள் லைஃப்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குதா இல்லைன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா போதும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கலாம். இதே மாதிரி வேற நிமிஷம் வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதா, பாய்.